Hi students, how are you? Before I'm going to start my session, behalf of VOC Matriculation Higher Secondary School staffs and the teacher, uh, I wish all the students for your public board examination. Because finally we are coming to the end of this section, because coming June 1st we are going to write the 10th board examination. All the students I think very happy, because each student is expecting from that date. So first June we are going to write the 10th board examination. So you focus on your studies, you prepare very well all the subjects, because June 8th we are going to write, June 8th Monday we are going to write the science examination. So you should give more importance to the science subject, because it is the easiest subject. You are going to score more and more, because you are going to write the 75 mark. Definitely you should work hard, definitely you will reach 60. So practical mark as well as we are going to calculate, you will definitely reach 80 mark. So today we are going to talk about the important lesson of physics is thermal physics. So thermal physics ரொம்ப important lesson. என்ன நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 mark and 7 mark இந்த லெசன்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனும் எக்ஸ்பிரிமெண்ட் ஆஃப் தி அப்பேரண்ட் அண்ட் லீனியர் எக்ஸ்பான்ஷன் சொல்லிட்டு ஒரு ஒரு கொஷின்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அதை நீங்கள் ஒரு வாட்டி வந்து நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கொஷினோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அது ஃபார்முலாஸ் நம்ம ரீகலெக்ட் பண்ணிக்கணும், அதோட டயக்ராம்ஸ் போடணும். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த ஃபார்முலா இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் எக்ஸ்பேன்ஷன் ஃபார்முலாஸ் நீங்கள் எழுதும்போது தான் உங்களுக்கு 4 மார்க்கும் 7 மார்க்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்க. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸுங்கும்போது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ரிலேட்டட் டு த 3 கேஸ் லா, தட் இஸ் பாய்ல்ஸ் லா, சார்லஸ் லா, அவுகோட்ரா லா. யூனோ வெரி வெல். இந்த 3 லாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 லாலேருந்து ஒரு லா கண்டிப்பாக 2 மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ ஒரு கேஸ் ஈக்குவேஷன் எடுக்கும்பொழுது அந்த கேஸ் ஈக்குவேஷனில் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாரி 3 இடம் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இந்த 3த்தையும் ரிலேட்டட் பண்ணி தான் ஒரு கேஸோட ஈக்குவேஷனை, நம்மள ஐடியல் கேஸோட ஈக்குவேஷனை எழுத முடியும். வித்தவுட் ப்ரெஷர், வால்யூம், கேஸு இது 3த்தோட ஆவரேஜ் வந்து வேறையாக இருந்துச்சுன்னா அதோட ரேஞ்சஸ் வந்து வேறையாக இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஃபார்மேஷன் இருக்காது. ஸோ இந்த ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சரை வச்சுட்டு வி ஆர் கோயிங் டு டிரைவ் 3 லாஸ். தட் லா இஸ் சார்லஸ் லா, பாய்ல்ஸ் லா அண்டு அவுகோட்ரா லா. ஸோ இந்த 3 நாள் நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை பாய்ல்ஸ் லா? பாய்ல்ஸ் லா இஸ் நத்திங் தட் at a constant temperature pressure is inversely proportional to the வால்யூம். ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வால்யூம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இதுன்னு சொல்கிறோம். ஸோ பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/, அதை நம்ம என்ன சொல்கிறோம், பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், பாய்ல்ஸ் லான்னு சொல்கிறோம். செகண்ட் நம்ம சார்லஸ் லா அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது சார்லஸ் லாவை நம்ம சார்லஸ் லாவுன்னு சொல்லலாம், இல்லைன்னா வால்யூம் லான்னு சொல்லலாம். கொஞ்சம் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஸ்டின் ட்விஸ்டடாக தான் வரும், ஓன் மெத்தடில் தான் வரும். அதனால் அதோட சப் கீவேர்ட்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சப் கீவேர்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரே இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம கொஷின் பேப்பரில் என்ன கொஷின் இருக்கோ அந்த கொஷின் தான் வரணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அந்த கொஷினை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொஞ்சம் மாடுலேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாரி நம்ம கொஷினை ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த நாலேஜ்ன்றது கெயின் ஆகும். நம்ம பாட்டுட்டு வந்து புக்கில் இருக்கிறதே வாந்தி எடுக்கிறதுக்கு மாரி கொஷின் நம்ம டைப் பண்ணும்போது அதோட நாலேஜ் நம்மளுக்கு இருக்காது. ஸோ சார்லஸ் லான்னு சொன்னாலும் ஒன்று தான், வால்யூம் லான்னு சொன்னாங்க. இப்போ இந்த சார்லஸ் லாவில் நம்ம பார்க்கும்பொழுது யார் இது வாங்கணும்னா ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சரில் ஃபஸ்ட்டு பாய்ல்ஸ் லாவில் யார் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஆகிட்டா, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஆகிட்டாங்க. இப்போ வந்து சார்லஸ் லாவில் நம்மளுக்கு யார் கான்ஸ்டன்ட் ஆகிறாங்கன்னா ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட் ஆகும்போது வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். வால்யூமும் டெம்பரேச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஒன்றுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். ஸோ வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர்ஸ். தட் இஸ் கால்டு சார்லஸ் லா ஆர் வால்யூம் லா. வாட் இஸ் மீன் பை சார்லஸ் லா? At a constant pressure, volume is directly proportional to the temperature. இது வந்து நம்ம சார்லஸ் லான்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது அவகோட்ரா லா. அவகோட்ரா லா ஃபார் ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சரில்
இப்போ ப்ரெஷரும் கான்ஸ்டன்ட் ஆயிடுறாங்க, டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட் ஆயிடுறாங்க. அப்போ வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என். என்னன்னா என்னதுன்னா மாலிகுல்ஸ். என்னது மாலிகுல்ஸ். இப்போ என்ன ஆயிடுறாங்கன்னா at a constant temperature and pressure volume is directly proportional to atoms and molecules. அப்படி ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது வால்யூம் எதுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்காங்கன்னா டைரக்ட்லி ப்ரொஃபஷனலாக இருக்காங்கன்னா ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொஃபஷனலாக இருக்கிறாங்கன்றது இந்த 3 லாவோட எக்ஸ்பென்ஷன். ஸோ இந்த 3 லாவோட எக்ஸ்பென்ஷனை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் நம்ம டெரைவ் பண்ணோம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் நம்ம என்ன டெரைவ் பண்ணுறோம்னா PV is equal to RT. இந்த இடத்துல R என்னது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். இப்போ சார்லஸ்லாம் எழுதும்போது நம்மளுக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எழுதும்போது PV is equal to RT. PV na P pressure, V is a volume, T is a temperature. What is mean by R? R is a universal gas constant 6.03. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதோட யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் தான் அது R. அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் சொல்கிறோம். இதில் இருக்கிற இன்னொரு செஷன் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் எக்ஸ்பென்ஷன், ஏரியா அல்லது சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பென்ஷன், வால்யூம் ஆர் கியூபிள் எக்ஸ்பென்ஷன். இந்த 3தோட ஃபார்முலாஸ் இங்கே இருக்குது. டெல்டா இஸ் a linear expansion, L0 is a linear expansion of the expansion, alpha L தெரியும், delta T. So delta T is a initial temperature as well as final temperature. So linear சொல்லும் பொழுது delta L divided by L0 is equal to alpha L into delta T. Area or superficial expansion is equal to delta A divided by delta A divided by A0 into alpha E into delta T. Volume or cubial expansion பார்க்கும்போது delta V divided by V0 is equal to alpha V into delta T. ஸோ இந்த 3 ஃபார்முலாவோட எக்ஸ்பென்ஷனு, இந்த 3 ஃபார்முலாவோட டயக்ராமே நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கொஷின்ஸ் இருக்கும். அது இம்பார்ட்டன்ட் ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷினில் வந்து ஸோ நம்மளுக்கு எக்ஸ்பெண்ட் கொஷின் ஒன்று இருக்கும். அந்த எக்ஸ்பெண்ட் கொஷின்ஸை நம்ம எழுதும் பொழுது அந்த எக்ஸ்பென்ஷனில் லீனியர் எக்ஸ்பென்ஷனுக்கும் அக்காரண்ட் எக்ஸ்பென்ஷன், அதாவது L1, L2, L3. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு வாட்டரோட எக்ஸ்பென்ஷன் எப்படி இருக்கும், ஹீட் பண்ணும்போது வாட்டரோட எக்ஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு L1 ஸ்டேட்டில் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அந்த வாட்டர் ஹீட் ஆகும்பொழுது அதோட லெவல் கம்மியாகும், அது L2னும். திருப்பி நம்ம ஹீட் பண்ணும்போது அதோட லெவல் அது இருக்கும், அது நம்ம என்ன பண்ணுறோம் L3னும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதுதான் வந்து லீனியர் எக்ஸ்பென்ஷனுக்கும் அப்பேரண்ட் எக்ஸ்பென்ஷனுக்கும் என்ன வந்து ரிலேஷன் இருக்குன்றது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்மளுக்கு கிளியர் கட்டாக நம்மளுக்கு கொடுத்துரும். நெக்ஸ்ட் இந்த லெசனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்மளுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஒன் கியூரி அந்த கொஷினை டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் லீனியர், கியூபிக்கல் அண்ட் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பென்ஷன், ஸ்டேட்ஸ் பாயில்ஸ் லா அண்ட் ஸ்டேட்ஸ் லா ஆஃப் வால்யூம், அதுக்கப்புறமா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அண்ட் ரியல் கேஸ் ஈக்குவேஷன். ஐடியல் கேஸ்னால் உங்களுக்கு தெரியும், தனியாக இருக்கிறது ஐடியல் கேஸ், சேர்ந்து இருக்கிறது ரியல் கேஸ். இஃப் ஆட்டம் ஆர் மாலிகூல்ஸ் ஆஃப் கேஸ் டு நாட் இன்ட்ராக்டட் வித் ஈச் அதர், அந்த ஐடியல் கேஸ் வந்து யாரு கூடயும் வந்து இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. பட் ரியல் கேஸ் வந்து எல்லாரு கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அட் அ வெரி ஹை டெம்பரேச்சர், லோ ப்ரெஷர், எ ரியல் கேஸ் பிஹேவ் அஸ் எ ஐடியல் கேஸ். very high temperature or low temperature ideal gas ஆகும். At a very high temperature, low pressure, the interatomic intermolecular force of attraction is இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன், இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸோட அட்ராக்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஐடியல் கேஸில் வந்து ஐடியல் கேஸில் இன்டர்மாலிகுலரோட அட்ராக்ஷன் இருக்காது, இதில் இன்டர்மாலிகுலரோட அட்ராக்ஷன் வந்து இருக்கும். ஸோ கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்பென்ஷனாக உங்களுக்கு தெரியும். The coefficient expansion என்னும்போது பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் த ரைஸ் த வால்யூம் ஆஃப் ஒன் டெம்பரேச்சர் பர் டிகிரி, அதை நம்ம என்ன சொல்கிறோம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன். அதுக்கப்புறமா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பென்ஷன், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இந்த எக்ஸ்பென்ஷன் கால்குலேஷன்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கணும். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு 4 மார்க்காக நம்மளுக்கு வரும்னா ஹார்ட் கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் பண்ணுறது, இஃப் யூ கீப் ஐஸ் அட் 0 degree Celsius and water is 0 degree Celsius either of your hands, in which hand you will feel more chillness, why? ஸோ இந்த கொஸ்டினுக்கு நல்ல ஞாபகம் வச்சுங்க. இந்த கொஸ்டின் நான் இப்போ சொல்லும்போதாச்சும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆர்ட் கொஸ்டின்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியாது, நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஆர்ட் கொஸ்டினில் இருக்கிறதும் நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இஃப் யூ கீப் யுவர் ஐஸ் அட் 0 degree Celsius and water in 0 degree Celsius either of your hand, in which hand you will feel more chillness, why?
அதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? The hand having ice 0 degree Celsius will be feel more chillness than 0 degree Celsius of water. நம்மளுக்கு as well as வாட்டர் தான், நம்மளுக்கு ஐஸ் தான் ரொம்ப சில்னஸ்லாம் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இப்போ என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்களுக்கு 10th போர்டு எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் டைம் டேபிள் வந்தாச்சு. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. டோன்ட் பேனிக். கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்து டீச்சர் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணுங்கள். அதாவது இன்றைக்கி நம்ம வாழ்கிறோம், நாளைக்கும் நம்ம வாழ போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் தான் நம்மளால் இது பண்ண முடியும். 10th எக்ஸாமினேஷன் இஸ் வெரி வெரி பேசிக் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் நம்ம அதை கேன்சல் பண்ணணும்னு நம்ம நினச்சோன்னா அது நம்மளுக்கு முட்டாள்தனமானது. இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ஆஃப் யுவர் எஜுகேஷன்ஸ். ஸோ 10th எக்ஸாம் வச்சு தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் எவ்வளோ எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் உங்களோட எஜுகேஷன் சம்மந்தப்பட்டமான எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறது உங்களோட 10th எக்ஸாமினேஷன் தான். ஸோ 10th மார்க் ஷீட் தான். அந்த 10th மார்க் ஷீட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டாக கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட நேமோட ஐடென்டி ப்ரூஃபாக கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வர மார்க் ஷீட்டில் எல்லாத்துலேயுமே வந்து ஃபோட்டோஸ் இருக்குது. அதனால் நம்ம அதுக்கு கூட நம்ம ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃபாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸாம் இந்த பீரியடில் அட்லீஸ்ட் வி ஹாவ் ஒன்லி ஒன் வீக். இந்த ஒரு வீக் நீங்கள் ஒழுங்காக உட்காந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம்க்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி படிக்கும்போது டெஃபினட்டாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். யூ நோ வெரி வெல், டீச்சர்ஸ் அண்டு மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் சார் நாங்கள் எல்லாருமே எஃபோர்ட் போட்டு நம்ம வந்துகிட்டே இருந்தோம். இந்த கொரோனாவில் கொஞ்சம் லேக் ஆச்சு. ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக மீண்டும் யூ ஜஸ்ட் ஓவர் கம் எவ்ரி திங். நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணி கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷனில் சூப்பராக நீங்கள் பண்ணி நிறைய மார்க் எடுக்கணும். ஸோ அதுக்கு உங்ககிட்ட வேணும் ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ். You can do everything because you are in the VOC students. Definitely, I hope எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே ரெடியாக கரெக்டாக நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் அப்படின்றது மாதிரி தான். ஸோ டோன்ட் பேனிக், டோன்ட் டென்ஸ்டு. எக்ஸாம் கேன்சல் ஆகணும்னு நினைக்காதீங்க. எக்ஸாம் நம்மளுக்கு நடக்கணும். அப்போ தான் நம்மளோட ரியல் ஐடென்டிட்டியை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஆல் த பெஸ்ட். நீங்கள் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன படித்தோமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டி பாருங்கள். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, இன்டீரியர். கொஸ்டினை படிக்காமல் ஆன்சர் தயவு செய்து படிக்காதீங்க. ஒன் வேர்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. எல்லா லெசனில் இருக்கிற ஒன் வேர்ட்ஸும் ஒழுங்காக எடுத்து பாருங்கள். டாப்பர்ஸ், இந்த டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணுறத ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணணும். எல்லா சப்ஜெக்டையும் நீங்கள் ஒர்க் பண்ணணும். டெஃபினட்டாக உங்களால் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் ஸ்லோ லேர்னர்ஸ் கிடையாது. யூ ஆல்சோ டாப்பர்ஸ். உங்களோட மைண்டை நீங்கள் என்றைக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களோ அன்றைக்கி டெஃபினட்டாக நீங்களும் டாப்பர்ஸ் தான். ஸோ மற்றவங்களால் முடியும், நம்மளால் முடியாதுன்னு நினைக்க வேண்டாம். யூ ஆர் ஆல்சோ எலிஜிபிள். யூ ஹாவ் ஆல்சோ பொட்டென்ஷியல். யூ ஜஸ்ட் யூஸ் யுவர் பொட்டென்ஷியல். உன்னோட திறமையை நீ வெளியே காட்டினா மட்டும்தான் மற்றவங்களால தெரிஞ்சுக்க முடியுமே தவிர்த்து வேறு யாராலுமே முடியாது. எவ்ரி திங் இன் யுவர் ஹேண்ட்ஸ். டெஃபினட்டாக இதுக்கான சொல்யூஷனை உன்னால் மட்டும்தான் எடுக்க முடியும். ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். நீங்கள் எல்லோரும் நல்லா பண்ணுவீங்கன்ட்டு. டெஃபினட்டாக கம்மிங் ஜூன் எக்ஸாமினேஷன்லேருந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணுன்ட்டு அவர் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அவர் டீச்சர்ஸ் சார்பாக நான் வந்து என்ன நினைக்கிறேன், என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.